பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன், ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ற விதமே வந்து எனக்கு அதிசயம். சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு. உபதேசத்துல எனக்கு முதல் உபதேசம் உள்ள கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டாரு. சிவகுமார்னு சொன்னேன். அது வரைக்கும் நான் அவர் சொல்லிட்டாருன்னு உட்காந்து இருந்தேன். கடுமையான இடுப்பு வலி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 2 ஆணியை வச்சு டைட் பண்ற மாதிரி ஒரு வலி, அவ்வளோ கடுமையான வலி. அதுக்கப்புறம் சரி அது மாதிரியே தான் இதுவும். நான் எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை அதிகமாகி எனக்கு சளியே கிடையாது. பாருங்களேன், அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மானக்கம் சாமி. ஆத்மானக்க சாமி. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள், ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலாம்ட்டு. நல்லது. அப்புறம் நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன், ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ற விதமே வந்து எனக்கு அதிசயமா இருந்தது பாக்குறது. எல்லாரும் வந்து அது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ண குருவை நான் பார்த்ததும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. அவர் அந்த புதுத்தண்டுல இருந்து அந்த மூலாதாரத்துல இருந்து அப்படி எடுத்து அந்த பூர்வ மையத்துக்கு எடுத்து வந்து தன்னுடைய கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற அந்த விதமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு சத்சங்கம் நடந்தது. உபதேசத்துக்கு நான் தான் முதல். அது அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15, 18 நான் வந்த காலத்தில் ஒரு 18 உபதேசம். அந்த 18 உபதேசத்தில் எனக்கு முதல் உபதேசம். உள்ள கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டார். சிவகுமார்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றுமெல்லாம் பேசலை. உள்ள ரொம்ப பேச மாட்டார் ஐயா. சொல்லி கொடுத்தாரு. கற்றுக்கிட்டு வந்து வெளியில் வந்து பாடம் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் அப்படின்னாரு. அவர் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தார். அது வரைக்கும் நான் அவர் சொல்லிட்டாருன்னு உட்காந்தே இருந்தேன். கடுமையான இடுப்பு வலி, உட்கார கூட முடியாது என்னால். ஏன்னா ஏற்கனவே என்னால் ஒரு 20 நிமிஷம் தான் உட்கார முடியும், அவ்வளோதான் எனக்கு அந்த பழகி இருந்தேன் நான். இங்கே வந்து 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாரு ஐயா. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது எப்படின்னா இந்த 2 இடுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 2 ஆணியை வச்சு டைட் பண்ணுற மாதிரி ஒரு வலி, அவ்வளோ கடுமையான வலி. அப்போ அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து குருகிட்ட வந்துட்டோம். குரு சொல்லிட்டாரு, குரு சொல்றதுதான் கேட்கணும். உடம்பு வலியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது, உடம்பை பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு வர முடியாதுன்ற ஒரு புரிதலோட உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தாரு. அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதோட வீட்டுக்கு போய் பயிற்சி பண்ண ஆரம்பித்தோம். பயிற்சி பண்ணி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு உபாதையும் வரல, ஒண்ணுமே நடக்கலைன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த பயிற்சி பண்ணோடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வீசிங் ட்ரபிள் இருக்கும் முன்னாடி. அது கொஞ்சம் அதிகமாயிட்டு சளி அதிகமா பிடிச்சிச்சு. கோல்ட் ஆயிட்டு சளி அதிகமா பிடிச்சி ரொம்ப. ஆனால் அந்த இவ்வாதையிலையும் நான் பாடத்தை விடாம அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ளவே வந்து ஐயாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. இதுதான் ஐயா வந்து சொல்லுவார்ல, என்ன ஆனாலும் பாடத்தை மட்டும் விடக்கூடாது. ஆமா. ஏன்னா இது வந்து இந்த பாடம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு மருந்து மாதிரி, ஒரு சித்த மருந்து மாதிரி. ஏன்னா முதல்ல வந்து இந்த சில சித்த மருந்துகள் சொல்லுவாங்க எப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்ட உடனேயே அந்த வியாதியை அதிகப்படுத்தி விட்டுட்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுவான். அது மாதிரியே தான் இதுவும். எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் பயப்படல. அந்த ஒரு மன உறுதி இருந்தது அந்த நேரத்துல. அந்த மன உறுதி வந்து ஐயாவால தான் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மன உறுதியோடய பண்ணினாலும் அந்த அப்படியே ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே அது அப்படியே குறைஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சளியே பிடிக்காது. அதுதான் சளியும் பிடிக்காது, வீசிங்கும் வராது.
இப்போ அந்த மன உறுதி தான் உங்களை இவ்வளவு தூரம் இந்த பாதையில வந்துட்டு மேல் நோக்கி கூட்டு வந்திருக்கு. ஐயா ஆசீர்வாதமா இந்த மன உறுதியும். கண்டிப்பா. பட் இப்ப என்ன ஆயிடுதான், பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உடல் உபாதை அதிகம் ஆகும்போது பயந்து இந்த பயிற்சினாலதானோ பயந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆமா, அந்த தப்பு நிறைய பேர் பண்ணி. இப்ப நீங்க சொல்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் மாதிரி இருக்கு. ஓகே, என்னதான் வந்தாலும் இந்த மன உறுதியும் குரு மேல இருக்கிற நம்பிக்கையும் விடக்கூடாது. அது கூட அது மட்டும் இல்லைன்னா, இந்த பாடம் பண்றவங்களுக்கு என்னன்னா முதல் எதிரியே சளி தான். சளி பிடிக்க கூடாது. சளி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க ஐயா கொடுக்குற பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல உண்மையிலேயே குருநாதர்கள் எல்லாருமே என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம விசாரிச்ச வரைக்குமே அந்த சுவாச பயிற்சியில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. உபதேசம் அப்படின்னாலே சுவாசத்தை அடிப்படையா வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சுவாசம் சீரா போய் வரணும்னா சளி இருந்தா சரியா போய் வராது. அப்ப அதுக்காக பயந்துடக்கூடாது. சளி பிடிக்க தான் செய்யும். அது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாயிட்டு மலம் கழிக்கிறதுல பிரச்சனை வரும். சில பேருக்கு வயிறு வலி வந்துடுது. சில உஷ்ணம் அதிகமாகி வயிறு வலி வருது. சில பேருக்கு தலை பாரம் ஆயிட்டு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் அது அப்படியே சீராக வரும். இது ஏன் சளி இருக்கக்கூடாது அப்படின்னு சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா, இந்த பாடத்துக்கு முதல் எதிரியே சளி தான். சளி குற்றம் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சளி எனக்கு அதிகமாக பிடிக்கும் இல்லைன்னு சொல்லி, எனக்கு சளியே கிடையாது. பாருங்களா, இந்த மாதிரி நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா மூக்குல வந்து தண்ணி ஊத்தின்னு சளி வந்துடும். நார்மல் பர்சனுக்கு சொல்றேன். அதாவது பாடம் பண்ணாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ற மாதிரி பண்ணி பாருங்களேன், உடனே சளி வந்துடும். சளியே இல்லைன்னா கூட சளி வந்துடும் சாமி, சளி வந்துடும், தண்ணி வந்துடும். வராது, நமக்கு வராது. ஏன்னா பாடம் வந்து அந்த அளவுக்கு வந்து உறுதியான பாடம். ஐயா கொடுத்த பாடம் வந்து உறுதியான பாடம். இப்போ எனக்கு சில நினைவுகள் வந்து இருக்கு ஆரம்ப காலத்துல. அப்போ வந்து யூடியூப் வந்துன்றது பெருசா இல்லை. அப்போ வந்து என்னன்னா வந்து வெளிலேருந்து ஆளை கூட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்சு அதை வந்துட்டு யூடியூப்ல எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். ஆனா இந்த யூடியூபுக்கு வித்திட்ட ஆள் வந்து நீங்க தான். ஆக்சுவலா நீங்க ஆரம்ப காலத்துல எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப கூட வந்து குருவின் பதிலும் சீடர்களின் கேள்வியும் அந்த புக்குக்கு வந்துட்டு அட்டைப்படமே நான் அதை தான் வச்சேன். அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்க வந்து மொபைல் வச்சு இருப்பீங்க. அப்போ நீங்க தான் வந்து இந்த யூடியூப்ல டெய்லி ரெகுலரா போடுறதுல வித்திட்ட ஆள் யாருன்னு கேட்டால் நான் உங்களை தான் வந்து காமிக்க முடியும். அந்த பெருமைக்கு உகந்தவரும் நீங்கள் தான். ஏன்னா உங்களால் தான் வந்து நிறைய பேர் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற சேனல்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, இன்னும் பயங்கரமாக பிரபலம் ஆச்சு வெளிநாட்டிலலாம். பட் இதுக்கு மூலம் யாருன்னு கேட்டோம்னா அது நீங்கள் தான் ஆரம்பிச்சு. ஐயாட்டா நான் வந்து இப்போ இடையில அந்த கிருஷ்ணமூர்த்தி சாமி கடையில் தான் சந்திப்போம். ஐயா கிருஷ்ணமூர்த்தி சாமி வந்து கிருஷ்ணமூர்த்தி சாமியை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, கிருஷ்ணமூர்த்தியும் ஐயாவும் பார்த்தீங்க, ஐயா கிருஷ்ணமூர்த்தி வந்து ஐயாவுக்கு வந்து குரு மட்டும் இல்லை, அவருடைய தொழில் குருவும் ஐயா தான். அப்படி வந்தவங்க அவங்க சின்ன வயசுல டவுசர் போட்ட காலத்துல இருந்தே அவர் கூடவே இருக்கக்கூடியவர். அதனால வந்து ஐயா வந்து அவருடைய கடையில அதிக நேரம் செலவிடுவார், அதிக நேரம் இருப்பார். ஒரு பகல் வரைக்கும் இருப்பார். காலையில ஒரு 10 மணில இருந்து மத்தியானம் ஒரு 1 மணி வரைக்கும் கண்டினியூஸா அவர் கடையில நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அங்க போய் நம்ம அடிக்கடியை சந்திக்கும் போது நான் சொல்லுவேன், ஐயா நம்ம இதை வந்து ஃப்ரீயாவே காசே தேவையில்லைங்கய்யா, நம்ம வந்து யூடியூப்ல போடலாங்க அப்படின்னா. அது எப்படியா காசு இல்லாம நீ போடுவ? காசு இல்லாம உனக்கு எது நடக்கும் இன்னைக்கு? ஐயாவுக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா, யூடியூப் சமாச்சாரம்லாம் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி பணம் செலவு பண்ணி தான் போட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி நினைச்சாரு, இல்லைங்கய்யா அது நம்ம செலவே பண்ணாம போடலாங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ உனக்கு போட தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படியே யோசிச்சேன், உனக்கு போட தெரிஞ்ச நீங்க போடு அப்படின்னாரு. எனக்கும் போட தெரியாது. அப்புறம் சில படித்த சொந்தக்காரங்களாம் சில பேரை வச்சு கேட்டு எப்படி போடுறது, எப்படி வந்து எடிட் பண்ணுறது, எப்படி வந்து போடுறதுலாம் இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி, என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்க உங்கள் பேரே என்ன போட்டுறேங்கன்னு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க என் பேரே போட்டுட்டாங்க, சிவகுமார் அப்படின்னு சொல்லி என் பேரை போட்டுட்டாங்க. அப்போ அந்த பேர்லேயே எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஆசிரம பேரில் வச்சு போகணுன்ற அது கூட எனக்கு தெரியல. இந்த பேர்லேயே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்தேன், அப்புறம் போட்டுகிட்டே வந்தேன். இப்படி போட்டுகிட்டே வரும்போது ஆரம்பத்தில் அவ்வளோ ஓடலை அது. அப்புறம் ஓடலைன்னு ஒரு 2 மாதம் போட்டுட்டு விட்டுட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, போடாதே எப்படியா போடவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் 2 மாதம் கழிச்சு திடீர்னு யூடியூப்ல போய் பார்க்கலான்னு உள்ள போய் பார்த்தா ஒரு வீடியோவும் 40,000 50,000 ஓடி இருக்கு. எனக்கு பையன் ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு.
50,000 பேர் 40,000 பேர் பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் ஊர்ல இருந்தேன், ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா நம்ம போட்ட வீடியோ 40,000 பேர் 50,000 பேர் பார்த்துருக்காங்க. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.